இந்த படத்துல 1999ல ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பையன், அதே வீட்டுல 2018ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. இவங்க 2 பேர் காலகட்டமும் திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒன்னாகுது. அதுவும் இல்லாம பாஸ்ட்ல இருந்து வந்த அந்த பையனுக்கும் ஃபியூச்சர்ல இருந்து வந்த அந்த பொண்ணுக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் லவ் வருது. கடைசியா இவங்க ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பேரு ஹவு லாங் வில் ஐ லவ் யூ. இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல 2018ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. இவளோட பேரு வந்து கு. இவளுக்கு இந்த ஊர்ல பிடிச்ச ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீடை எப்படியாவது இவளுக்கு வாங்கி ஆகணும். ஆனா அந்த வீடை வாங்குறதுக்கு தேவையான காசு இவகிட்ட கிடையாது. அதனால என்ன பண்றானா, ஒரு மேட்சிங் ஏஜென்சி, அதாவது மேட்ரிமோனி மாதிரி, அந்த ஏஜென்சி மூலமா ஒரு பிளைண்ட் டேட்டிங் ஒன்னு ஏற்பாடு பண்றா. இவளை டேட் பண்றதுக்கும் ஒருத்தர் வராரு. வந்தவர் கிட்ட பேசிட்டு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அங்க இருக்க விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி அவளுக்கு பிடிச்ச அந்த வீடை காமிக்கிறா. காமிச்சிட்டு, இந்த வீட்டுல நேச்சுரலாவே ஏர் வென்டிலேஷன் சிஸ்டம் சூப்பரா இருக்கும். காலங்காத்தால சூரிய வெளிச்சம் டைரக்டாவே வீட்டுக்குள்ள வரும். இந்த வீட்டை சுத்தி 2 ஏக்கருக்கு கார்டன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை பத்தி அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு, நீங்க இந்த வீடை வாங்கினீங்கன்னா கூடவே நானும் உங்களை ஃப்ரீயா மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபருமே கொடுக்குறா. இந்த ஆளு இதெல்லாம் கேட்டுட்டு, ஆஃபர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் ஏதோ பிளைண்ட் டேட்டிங் சொன்னீங்க அப்படின்னு தான் நான் வந்தேன், இப்போ வந்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனும் போயிடுறான். இந்த மாதிரி இவ நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்திருப்பா. ஆனா யாருமே இந்த வீட்டை வாங்குறதுக்கு தயாரா இல்ல. அதுக்கப்புறம் இவ அந்த ஏஜென்சியை விட்டு வெளியே வரா. அப்போ அந்த இடத்துக்கு அங்கிள் மாதிரி இருக்க ஒருத்தன் வரான். வந்துட்டு இவகிட்ட, நான் உங்களோட ஆஃபரை பத்தி கேள்விப்பட்டேன், அந்த வீடை வாங்கினா நீங்களும் கூடவே வருவீங்களாமே, அந்த வீடை நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு இவ, யோ பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்க, அந்த வீடோட விலை தெரியுமா, 2,30,00,000, அதெல்லாம் உன்னால வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவன், நான் உருளைக்கிழங்க ஹோல்சேல்ல சேல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பணம்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நினைச்சேன்னா இன்னைக்கே அந்த வீடை வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு இவ, நிஜமாவா சொல்றீங்க, அப்போ இந்த வீடை நீங்க மேரேஜுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா இது உங்களோட ப்ராப்பர்ட்டி ஆயிடும், உங்களுக்கு ஓகேனா இந்த வீடை மட்டும் என்னோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அவரும் யோசிச்சுட்டு, சரி ஒண்ணு பண்ணலாம், நான் உனக்கு 2 கோடி தரேன், பேலன்ஸ் 30,000 நீ பே பண்ணு, இப்படி பண்ணா நம்ம 2 பேர் பேர்லயுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவளுக்கும் இந்த டீல் பிடிச்சிருக்கு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இவளோட 30,000 ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு போறாங்க. போன இடத்துல அந்த அங்கிள் பயலுக்கு வீடும் கிடைக்க போகுது, பொண்ணும் கிடைக்க போகுது. அதனால கூவை உத்து பாத்துக்கிட்டே இருக்கான். உடனே அவ, எதுக்காக என்ன உத்து பாத்துட்டே இருக்கீங்க, எனக்கு தண்ணி தாக எடுக்குது, போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறா. அவனும் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனவன் தான் இவளோட 30,000 தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து உட்காந்துருக்கா. அப்போ ஒரு போலீஸ் வந்து, உன்னோட வயசு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. 19, மரியாதையா வயசு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்ட பிறகுதான் 31 அப்படின்றதே சொல்றா. இன்னொரு பக்கம் 1999ல இதே ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்க லூ மிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இந்த மிங் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இவருக்கு இன்வெஸ்டர் யாரும் கிடைக்காததுனால ஏழ்மையில இருக்காரு. கடவுள் புண்ணியத்துல இப்போ ஒரு இன்வெஸ்டரும் கிடைச்சிருக்காங்க. அவர் வந்து இந்த சைட்டை பாக்கிறதுக்காக வராரு. மிங் உடனே போயிட்டு அவனோட பிளான் அவருக்கு காமிக்கிறான். சார் இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம ஃபேக்டரி கட்ட போறோம், அப்புறம் அந்த இடத்துல பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிடலாம், இந்த லேண்ட் பெருசா இருக்கிறதுனால நம்ம நினைச்சதை விட பெரிய பெரிய பில்டிங்ஸாவே கட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவரு, இல்லப்பா இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சார் சார் நில்லுங்க சார், நான் சொல்றதை கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு, சார் நான் சொல்றதை கேளுங்க சார், இந்த பிளானை யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, இது புது பிளான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவர் சொல்றாரு, இந்த லேண்ட்ல அங்கங்க தண்ணி நிக்குது, இங்க ஃபர்ஸ்ட் வீடே கட்ட முடியாது, போயா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்ப இவன் சொல்றான், சார் சார் இது சின்ன குட்டை தான் சார், வெயில் பட்டுச்சுன்னா தானாவே ட்ரை ஆயிடும், இது சின்ன குட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க சேத்துல இவனோட கால் மாட்டிக்குது. வந்த இன்வெஸ்டரும் திரும்பி பார்க்காம போயிடுறான். அதுக்கப்புறம் இவன், எனக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம், நானே பேங்க்ல லோன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வந்து உட்காந்துருக்கான். அப்ப அவங்க கேக்குறாங்க, உனக்கு சொந்தமா வீடு ஏதாவது இருக்கா, இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி சொந்தமா கார் ஏதாவது வச்சிருக்கியா, இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஷூரிட்டிக்கு கையெழுத்து போட யாராவது பெரிய ஆளுங்களை தெரியுமா, அதுக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஏஞ்சி ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் ஆபீசரை வெளியே துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டரும் கிடைக்கல, எதிர்பார்த்து போன லோனும் கிடைக்கல அப்படின்ற கவலையில இவனோட ஆபீஸ் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ வெளியே ஏதோ பேசுற குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா மிங்கோட பாஸ் வந்து அவரோட மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெடியா இருக்கு, நான் உங்களா தான் நம்புறேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியான பிறகு என்கிட்ட கொண்டு வாங்க, நான் சைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அவர் போன பிறகு அந்த மேனேஜர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஆளுக்கு நம்ம டூப்ளிகேட் காப்பியை ரெடி பண்ணி கொடுத்துடலாம், ஒருவேளை அவர் கண்டுபிடிச்சிட்டாருனா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாரு, இங்க பிரச்சனையே நம்பிக்கை தான், நாம இங்க 20 வருஷத்துக்கும் மேல ஒர்க் பண்றோம், அந்த ஆளுக்கு நம்ம மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, கிடைக்க போற பணத்துல உனக்கும் ஷேர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு.
அப்போன்னு பார்த்து ரெஸ்ட் ரூம்குள்ள உட்காந்துருக்க மிங் வந்து சத்தம் போட்டுறான். இதை கேட்ட அந்த மேனேஜர் ரெஸ்ட் ரூம்குள்ள யார் இருக்கிறது, மரியாதையா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கீழே மிங்கோட கால் தெரியும். அந்த காலை பிடிச்ச அந்த மேனேஜர் வெளியே இழுக்கிறான். உடனே மிங் வந்து சார் இருங்க சார் நானே வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கதவை திறந்து பாக்குறான். பார்த்துட்டு சார் நான் எதுவுமே கேட்கல சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் நீ இன்வெஸ்டர் கிடைக்காம கஷ்டப்படுறல, நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவனோட வாய் அடைக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி மிங் வந்து என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி சோகமா நடந்து போயிட்டு இருக்கான். என்னதான் இவனோட மேனேஜர் இவனுக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அந்த ஆள் நம்புற மாதிரியான ஆள் கிடையாது. அதனால சோகமா போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் 2018 கு வந்து கையில இருந்த பணத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு கு வந்து அவளோட வீட்டுல துவைக்கிறதுக்கு அழுக்கு துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போடுறா. மிங் வந்து அவனோட வீட்டுல நைட்டு சாப்பிடறதுக்கு பிரெட் ரெடி பண்றான். கு வந்து அவளோட வீட்டுல வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டுட்டு உட்காந்து குளிச்சிட்டு இருக்கா. மிங் வந்து அவனோட வீட்டுல கீரை அலசிட்டு இருக்கான். கீரை அலசிட்டே இருக்கும்போது திடீர்னு அதுல உடம்பு தேய்க்கிற பஞ்சு ஒண்ணு வெளியே வருது. என்னடா அது பஞ்செல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கு வந்து குளிச்சிட்டு இருக்கா இல்லையா, அவ குளிச்சிட்டு இருக்க இடத்துல ஒரு கீரையா வருது. அவ எடுத்து பாக்குறா, இன்னும் கருமண்டா இது அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மிங் வந்து அந்த பிரெட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல லேடிஸ் ட்ரெஸ் இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அந்த பிரெட் எங்க போச்சுன்னா கு குளிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல இருக்கு. இப்போ பிரெட் போனதுனால மிங் வந்து சரி பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பால் பவுடர் டம்ளர்ல போட்டுட்டு இருக்கான். அப்ப கு வந்து ஏர் ட்ரையர் யூஸ் பண்றா. அப்போ அந்த பால் பவுடர் இதுல இருந்து வந்து அவளோட மூஞ்சிலே அடிக்குது. இவ ஒண்ணுமே புரியாம அப்படியே பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்றதுக்கு ஃபேஸ் வாஷ் எடுக்கிறா. அதுல அழுத்துறா ஃபேஸ் வாஷ் கிரீமே அதுல இருந்து வரமாட்டேங்குது. இன்னொரு பக்கம் மிங் வந்து குளிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஷவர்ல இருந்து அந்த ஃபேஸ் வாஷ் கிரீம் இவனோட தலைக்கு வருது. இவன் தலையை தேய்க்கிறான், அதுல நுர வந்துகிட்டே இருக்கு. திரும்ப தலையை தேய்க்கிறான், நுர வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அவன் அந்த ஃபேஸ் வாஷ் பாட்டில் அழுத்த, இன்னொரு பக்கம் இவன் தலையை தேய்ச்சிட்டே இருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் மாறி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா மிங் வந்து குளிச்சுட்டு வெளியே வரான். இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட காலகட்டத்துல என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் வினோதமா ஒண்ணு நடக்குது. என்ன ஆகுதுன்னா மிங் வந்து 1999 வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் வாழ்ந்துட்டு இருக்க அதே வீட்டுல தான் 2018 கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் காலகட்டமும் அன்னைக்கு ராத்திரி மெர்ஜ் ஆகுது. இப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. ரெண்டு பேரும் தூங்கி எழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு கண்ணை முழிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு கு வந்து மிங்க கண்ணத்திலே பளிச்சுன்னு அடிச்சுட்டு யார் நீ, எதுக்காக இங்க வந்திருக்க, இது என் வீடு, என் வீட்டுல எதுக்கு நீ இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. உடனே மிங்க வந்து என்னம்மா நீ, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க, இது என் வீடு, என் வீட்டுல நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். டேய் மரியாதையா வெளியே போயிடு, இல்லாட்டி உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி கு வந்து கத்தி எடுத்து நீட்டுறா. அப்பதான் மிங் வந்து அந்த வீடு ஒரு செகண்ட் பாக்குறான். என்னடா இது நம்ம வீடு மாதிரி இல்லையே, சாரிங்க நான் தான் தெரியாம வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் வந்து பாக்குறான். பார்த்தா மீதி பாதி இவனோட வீடா இருக்கு, இன்னங்க மீதி பாதி நம்ம வீடா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறான். இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீடையே கவனிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம் போய் பாக்குறாங்க. ரெஸ்ட் ரூம்ல 2 கதவு இருக்கு. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து பாக்குறாங்க. ஹால்ல அந்த இடத்துல இருந்த ஒரு செவரையே காணோம். அப்பதான் அங்க இருக்க ஜன்னலை கவனிக்கிறாங்க. ஜன்னல்ல ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, இன்னொரு பக்கம் மழை பெய்யுது. இப்படி எல்லாம் கூட நடக்குமா என்ன அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டு கதவையே கவனிக்கிறாங்க. வீட்டு கதவுல 2 வித்தியாசமான கதவு இருக்கு. ஒரு கதவு 1999 இருந்து வந்த மிங்கோட கதவு, இன்னொரு கதவு 2018 இருந்து வந்த குவோட கதவு. இப்போ மிங் வந்து உடனே அவனோட கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். பின்னாடியே குவும் வந்து பாக்குறா. பார்த்தா அந்த ஊர்ல இருக்க கிழவன் கிழவி எல்லாரும் வீட்டுக்கு வெளியில சேரை போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஊர் முழுக்க அந்த காலத்து ஹீரோ ஹீரோயினோட போஸ்டர்ஸ் இருக்கு. சின்ன பசங்களா உட்காந்து டிவில கான்ட்ரா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் கேசட் வேலை செய்யல அப்படின்னு சொல்லி வாயில வச்சு ஊதி சரி பண்ணிட்டு இருக்கான். கால்லாம் டெலிபோன் பூத்துல காசு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதை விட விண்டோஸ் 98 இப்பதான் இந்த ஊர்ல லான்ச் ஆயிருக்கு. கார்ல இருக்க பெரிய ஃபியூச்சரே அதுல இருக்க எஃப்எம் தான் இருக்கு. இப்போ கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு மிங் அவன் கிட்ட கேக்குறா, இது 1999 அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேக்குறா. அதுக்கப்புறம் வீட்டு கதவை திறந்து உள்ள வந்துட்டு உடனே கு வந்து அவளோட கதவை திறந்து போய் பாக்குறா. பின்னாடியே மிங்கும் போய் பாக்குறான். பார்த்தா இந்த ஊர்ல காசே கிடையாது, எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்சன் தான். சுயமா யோசிக்கக்கூடிய ரோபோட் இருக்கு, 3D பிரிண்டர்ஸ் இருக்கு, கார் யாருமே ஓட்ட மாட்டாங்க, எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நடக்குது. வீட்டுல யாரும் சமைக்க மாட்டாங்க, எல்லாமே ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும்தான். ஊருக்குள்ளார காருங்க பெருகி போயிடுச்சு, சைக்கிள் எல்லாம் குப்பைக்கு போயிடுச்சு, பொண்ணுங்க எல்லாம் பப்ளே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பொல்யூஷன் வைரஸ் வந்ததுனால எல்லாரும் மாஸ்க போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாதி பேர் வாழ்க்கை போன்ல முடியுது, மீதி பேர் வாழ்க்கை டிக்டாக் ரீல்ஸ்ல முடியுது. இது எல்லாத்தையுமே மிங் பார்த்துட்டு நீ உண்மையிலே 2018 தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கூவை பார்த்து கேட்கறான். அப்ப இவளும் கேட்கறா, அம்மா நீ எந்த வருஷம், உன் வயசு என்ன? என் வயசு 25 அப்படின்னு சொல்லும்போது பொச்சுன்னு அவனோட கண்ணத்திலே அரைஞ்சு, அப்ப இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. நீ டெஸ்ட் பண்றதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது கு சொல்றா, உன் கதவை திறந்தா 1999 வருது, என் கதவை திறந்தா 2018 வருது, நம்ம 2 பேர் கதவையும் சேர்ந்து திறந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உடனே இவங்க 2 பேரும்
அவங்க கதவை ஒன்னா ஓபன் பண்றாங்க. அப்படி ஒன்னா ஓபன் பண்ணும்போது ஏற்கனவே மெர்ஜாகி போயிருந்த அந்த வீடு இன்னும் கொஞ்சம் மெர்ஜாக ஆரம்பிக்குது. இது இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு அதிர்ச்சியில ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப கூட கு சும்மா இல்லாம மிங்கோட கண்ணத்துல பொலிர்னு இன்னொரு அடி அடிச்சுட்டு இது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் மிங் வந்து ஐயோ என்னோட பிளானிங் பேப்பருக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க குவோட பூந்தொட்டி போட்டோஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அவனோட பிளானிங் பேப்பர் எடுக்கிறான். இதை பார்த்த கு வந்து இவனை பிடிச்சி கண்ணா பின்னன்னு திட்டுறா. இன்னும் இந்த பொண்ணு இப்படி திட்டுறா, இது சாதாரண பூந்தொட்டி தானே அப்படின்னு சொல்லும்போது கு வந்து அந்த பிளானிங் பேப்பரை வாங்கி கசக்கி தூக்கி போட்டுட்டு இது சாதாரண பேப்பர் தானே அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் அங்க உடஞ்சிருக்க அந்த பூந்தொட்டி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அங்க இருந்த இவளோட போட்டோஸும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதை பார்த்து இவ கோவப்படுறா. மிங்கோ அந்த போட்டோ எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுல குவோட அப்பாவோட போட்டோ உடஞ்சி போயிருக்கு. அதுவும் இல்லாம அந்த போட்டோஸ்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கார்டன் ஒண்ணு இருக்கு. அந்த கார்டன்ல இங்க இருந்த மாதிரியே பூ அங்க நிறைய இருக்கு. பிளஸ் அந்த போட்டோல 1999 போட்டிருக்கு. சோ இந்த போட்டோ நம்மளோட காலகட்டத்தில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்றத மிங்க புரிஞ்சுக்கிறான். அப்போ இவன் வந்து கு கிட்ட சொல்றான், நீ ஏன் என் கூட 1999 வரக்கூடாது? நீ என் கூட வந்தனா உன்னை இந்த கார்டன் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு உனக்கு தேவையான பூவை நீ பறிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். கு யோசிக்கிறா, அந்த இடத்துக்கு போனா பூவை பறிக்கிறது மட்டும் இல்லாம இவளோட அப்பாவையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு யோசனை வருது. உடனே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. கு போயிட்டு மிங்கோட டோரை ஓபன் பண்றா. அப்படி ஓபன் பண்ணும்போது அந்த இடமே பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்த மாதிரி அப்படியே ஆடுது. உடனே மிங் வந்து ஒரு நிமிஷம் நீ ஓபன் பண்ணாத, நான் ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓபன் பண்றான். அப்போ அந்த இடம் எதுவும் ஆகல. சோ அவங்கவுங்க டோரை அவங்கவுங்க தான் ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த கார்டன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அதாவது குவோட சின்ன வயசு வீடு. கு ஓடி போயிட்டு பாக்குறா. அந்த இடத்துல சின்ன வயசு குவும் அவளோட அப்பாவும் இருக்காங்க. இவ அவங்க அப்பாவை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறா. அப்ப இவளோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஏன்னா இவளோட அப்பாவை இவ ரொம்ப மிஸ் பண்றா. சரி அப்பா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள போறா. இவ உள்ள போகும்போது அந்த இடத்துல பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க கண்ணாடிலாம் அப்படியே விரிசல் விடுது. இன்னொரு பக்கம் சின்ன வயசு குவும் அவளோட அப்பாவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமா காத்தடிக்குதுமா, வாமா வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இவ உள்ள போக போக இவளுக்கு தலைலாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அந்த இடமே அப்படியே ஆடுது. அதுக்குள்ள மிங்க அங்கிருந்து ஓடி வந்து வாங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கு அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறான். இவங்க போன பிறகு அந்த இடம் நார்மல் ஆயிடுது. அதுக்கப்புறம் 1999 ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்னுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மிங் வந்து எதுக்காக அந்த இடம் அப்படி ஆடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு கு சொல்றா, நான் என்னோட சின்ன வயசையும் என்னோட அப்பாவையும் பார்க்க முயற்சி பண்ணதுனால அப்படி ஆயிருக்கும். ஒருவேளை நான் உங்களை பார்த்து இருந்தேன்னா இந்த டைமே சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னது அந்த சின்ன பொண்ணு தான் நீயா? அவரு தான் உன்னோட அப்பாவா? இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க, அப்படியே 2018 நான் இருக்கிற மொக்க வீட்டுல வந்து தங்கியிருக்க அப்படின்ற மாதிரி மிங்க கேட்கிறான். அதுக்கு கு வந்து பதில் எதுவுமே சொல்லாம அவ கையில இருக்க கீச்சைனை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கா. ஆக்சுவலா கு அவளுக்கு பிடிச்ச ஒரு வீடு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்காக தான் பிளைண்ட் டேட்டிங்லாம் ஒன்று ஏற்பாடு பண்ணி இந்த வீடை யாரு வாங்குறீங்களோ அவங்கள நான் ஃப்ரீயாவே மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர்லாம் கொடுத்துருப்பா. அந்த வீடு வேற யார் வீடும் இல்ல, இவளோட வீடு தான். ஆனா அந்த வீடு இப்ப இவகிட்ட இல்ல. அந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் அந்த வீடை யாரு வாங்குறீங்களோ அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனா கடைசி வரைக்கும் யாருமே அந்த வீடை வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்போ மிங்க வந்து, ஏய் எனக்காக உன்னோட டோரை மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்றியா? நான் போயிட்டு 2018 ரியல் எஸ்டேட்லாம் எப்படி இருக்கு, அப்பயாச்சும் நான் பணக்காரனா ஆயிட்டேனா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு கு சொல்றா, அப்ப கூட நீ ஏழையா தான் இருப்ப, உனக்கு வேணும்னா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டு லேப்டாப் எடுத்து காமிக்கிறா. இதுல சர்ச் பண்ணி பாரு, இதுல சர்ச் பண்ணா எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப இவளுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே மிங்க கிட்ட உன் போனை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த போனை வாங்கிக்கிட்டு வேகமா போயிட்டு அங்க இருக்க ஒரு டைரி எடுத்து அதுல இருக்க இவளோட அப்பாவோட நம்பரை டயல் பண்றா. ஏன்னா 1999 சேர்ந்த ஒருத்தரோட மொபைல்ல இருந்து 1999 இருக்க ஒருத்தரை கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இன்னொரு பக்கம் மிங் வந்து லேப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் டயல் பண்ற அதே நேரத்துல ஏற்கனவே மெர்ஜாகி போயிருந்த அந்த வீடு இன்னும் கொஞ்சம் மெர்ஜாக ஆரம்பிக்குது. இதை இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு அவங்க பண்றதை நிப்பாட்டிடுறாங்க. சோ குவோட பிளானிங்க ஒர்க் அவுட் ஆகல. அப்போ மிங் வந்து ஐயோ என்னோட பிளானிங் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த கபோர்டை உடச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப கு சொல்றா, எனக்கு ஒரு ஐடியா, பேசாம நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது? நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டனா இந்த இடம் நார்மல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீயும் நானும் வேற வேற காலகட்டத்தை சேர்ந்தவங்க. நம்மளோட கடந்த காலத்தை பார்க்கவும் கூடாது, பேசவும் முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா இப்படிதான் ஆகும். அதுதான் நானும் சொல்றேன், நீ இந்த வீட்டை விட்டு போயிடு, நீ போனா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு மிங் வந்து, நான் ஏன் போனோம், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே நான் போனாலும் ஓனர் புதுசா வேற யாரையாவது ரெண்டுக்கு வைப்பாங்க. வரவன் நல்லவனா இல்லையான்னு தெரியாது, ஆனா நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. மிங் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரான். அப்போ கு வந்து முகத்துல ஃபேஸ் மாஸ்க் மாட்டிட்டு இருக்கா. இவ அதை பார்த்துட்டு, இன்னைக்கு நீங்க குழந்தைங்களோட செட்டியெல்லாம் முகத்துல காய போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ கீழே ரவுண்டா ஏதோ ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. இவ அதை பார்த்துட்டு, ஆமா என்னது அது,
இதுதான் ஃப்ளோர் கிளீனர், தரைய சுத்தமா வச்சிருக்கோம், நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அது கிட்ட வந்துட்டு மிங்கு வந்து இதுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை காலால போட்டு மெரிச்சுக்கிட்டு இருக்கான். இவனால இந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு பக்கம் கு வந்து மிங்கோட வீட்டுல இருக்க அந்த பழைய கேசட்ல எடுத்து அங்க இருக்க டேப் ரெக்கார்ட்ல ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அந்த பாட்டை உட்காந்து ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மிங்கு வந்து, ஆமா உங்க காலத்துல எப்படி பாட்டெல்லாம் கேக்குறீங்க, எங்க காலத்துல மொபைல்ல தான் கேட்போம், என்னது மொபைலா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே கு வந்து அவளோட மொபைல் எடுத்து மியூசிக்கை ப்ளே பண்றா. அங்க இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல அந்த மியூசிக் ப்ளே ஆகுது. இத மிங்கு வந்து ஆச்சரியமா பாக்குறான். என்னது இது, ஒயரே இல்லாம இதுல மியூசிக் ப்ளே ஆகுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா அதை கொஞ்சம் தள்ளி விட்டுறான். ஐயோ உடச்சிட்டமே அப்படின்னு சொல்லி குவோட மொபைல் எடுத்து இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அதுல இருக்க பட்டன் எல்லாம் அழுத்துறான். திடீர்னு அதுல இருந்து சிரி பேசுது. ஆமா என்னது இது, ஏதோ பேசுது, இதுதான் என்னோட அசிஸ்டன்ட். என்னது உனக்கெல்லாம் அசிஸ்டண்டா, எங்க காலத்துல ஏழையா இருந்தா கூட அசிஸ்டன்ட்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி உன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்ல, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றா. ஒருத்தன் வீட்டுக்கே வந்து சாப்பாடே செஞ்சு தரான். சாப்பாடு செஞ்சு தரது மட்டும் இல்லாம டான்ஸ் எல்லாம் அடி காமிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் 2018 ஒரு சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு பெரிய பணக்காரருக்கு பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. 1930களில் இந்த பர்முடா ட்ரையாங்கிள்குள்ள போன ஃபிளைட் ஷிப் எல்லாம் காணாம போயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு டைம் ஸ்பேஸ்க்குள்ள போயிருக்கு. ஒரு காலகட்டத்தில இருந்து மறைஞ்சு இன்னொரு காலகட்டத்தில இருந்து வெளியே வந்திருக்கு. இதே மெத்தடை தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த டைம் ஸ்பேஸோட டெமோவை அந்த பணக்காரருக்கு காமிக்கிறாரு. மேலே இருக்கிறது 1999, கீழே இருக்கிறது 2018 நம்மளோட காலகட்டம். இந்த ரெண்டு காலகட்டத்தையும் பூமியில இருக்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமா ஒன்னாக்கி இருக்கோம். இதனால ஒரு டைம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இது மூலமா நம்மளால கடந்த காலத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பணக்காரர் கூட இருக்க ஒருத்தர் கேட்கிறாரு, நாங்க இதை இப்போ யூஸ் பண்ணலாமா? இல்ல, இதை நீங்க இப்ப யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம போயிட்டு நம்மளோட கடந்த காலத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மாத்திட்டோம்னா நம்மளோட எதிர்காலமே மாறி போயிடும். இதை நான் சரி பண்ணிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பணக்காரனுக்கு என்ன பிளான்னா, எதிர்காலத்துக்கு போயிட்டு அங்க இருக்க டெக்னாலஜி எல்லாம் இவனுங்களோட காலகட்டத்தை கொண்டு வந்து அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கானுங்க. இவனுங்க பண்ண ஏதோ ஒரு வேலையால தான் ஹீரோயினோட வீடு வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேருமே காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல. அப்ப மிங்க வந்து கு கிட்ட கேட்கிறான், ஆமா நீ எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்திருக்க, அப்புறம் ஏன் திடீர்னு இப்படி ஏழை ஆயிட்ட, உன்னோட ஃபேமிலிக்கு அப்படி என்னதான் ஆச்சு? நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கார் எரிஞ்சு எங்க அப்பா சாம்பலா போயிட்டாரு. அந்த இடத்துல கடைசியா இருந்தது அவரோட கீ செயின் மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி அவங்கவுங்களோட வீட்டு டோரை லாக் பண்ணிட்டு 2018 கு வந்து அவளோட வேலையை பார்க்கறதுக்கு போறா. 1999 மிங்கு வந்து அவரோட வேலையை பார்க்கறதுக்காக போறாரு. இப்ப இவரு போயிட்டு அவரோட மேனேஜரை பார்த்து பேசுறாரு. அப்போ அந்த மேனேஜர், 3 மாசமா உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, சீக்கிரமா வேலையை விட்டு போகிறதுக்கு ரெடியாரு. என்ன சார் குளிரிட்டு போச்சா, உங்களோட பிளான் எல்லாம் நான் பாஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த மேனேஜர், உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, உனக்கு 2 வாரம் டைம் தரேன், ஒழுங்கா வேலையை பாரு, இல்லாட்டி இந்த வேலையை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் 2018 குவை காமிக்கிறாங்க. இவ ஒரு ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு இவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தி வரா. கு வந்து சின்ன வயசுல பெரிய பணக்காரியா இருந்தா. இப்ப நாம இப்படி கஷ்டப்படுறது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவமானமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளோட யூனிஃபார்ம்லாம் கைட்டி போட்டுட்டு, என்ன கடை இது, இங்க ப்ராடக்டே சரியில்லை, வேற ஏதாவது காஸ்ட்லியா இருக்கா அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கா. அப்ப இவ கூட ஒர்க் பண்ணவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவ முழிச்சிட்டு இருக்கா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குவோட ஃப்ரெண்டு வந்து, கு இது நீயா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்பதான் இவ கூட ஒர்க் பண்ணவளுக்கு புரியுது. உடனே, மேம் உங்களுக்கு குடிக்க ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. ஆமா, போயிட்டு ஸ்டார்பக்ஸ்ல ஒரு காஃபி வாங்கிட்டு வா, நல்லா ஸ்வீட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அதோ உடனே வந்துடுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அப்ப இவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஏ கு எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நீ இன்னும் ரிச்சா எங்க அப்படியே இருக்கிற, அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு பணக்காரர் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டியாமே, எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்னது இன்ட்ரோவா, இல்ல இப்ப வேணா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவளோட ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் டின்னர் ஏற்பாடு பண்றோம், இன்னைக்கு நைட்டே நீங்க வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. உடனே அன்னைக்கு நைட்டு ஒரு கோட் சூட்டை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து மிங்க அவன் கிட்ட கொடுத்துட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மிங்க குவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. கூப்பிட்டு வந்துட்டு, நல்லா கேட்டுக்கோ, ரிச் மாதிரியே நடிக்கணும், அதிகமா பேசாத சரியா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போறா. அவனும் சொல்லி கொடுத்ததெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறான். அப்ப அவன் கேட்கறான், சரி என்னோட ஒய்ஃப் பேரு கு, என் பேரு மிங்கு, கரெக்டா? கரெக்ட், இதே மாதிரி மெயின்டைன் பண்ணு, எதையும் சொதப்பி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க குவோட ஃப்ரெண்டும் அவளோட ஹஸ்பண்டும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அப்போ டேபிள் மேல ஒரு கிளாத் இருக்கு, அதை எல்லாரும் எடுத்து மடி மேல போட்டுக்கிறாங்க. மிங்கு மட்டும் அதை எடுத்து கழுத்துல சொருவிக்கிறாரு. அதுவும் இல்லாம அந்த இடத்துல ட்ரிங்க்ல போடுற ஐஸ் கியூப் இருக்கு, அதுல இருக்க தண்ணியை எடுத்து
மிங்க வந்து குடிச்சிட்டு இருக்காரு. இவங்க உடனே ஐயோ அதெல்லாம் ஏன் குடிக்கிறீங்க, நீங்க முன்னப்பின 5 ஸ்டார் ஹோட்டல் வந்தது இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க ரொம்ப சூடா இருக்குல்ல அதனாலதான் ஜில்லுன்னு குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிங்க உடனே ஆமாமா இங்க ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை கைட்டி வைக்கிறாரு. அப்போ அதுல பிரைஸ் டேக் அப்படியே இருக்கு. இவர் உடனே அதை பட்டுன்னு பிச்சு போட்டுறாரு. அடே அதே என்ன பிச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு உடனே இவங்க சமாளிக்கிறாங்க. அதே பிச்சிங்க, அப்படி பிச்சிங்கன்னா உங்க கையெல்லாம் வலிக்கோல, இதெல்லாம் உங்க அசிஸ்டண்டோட மிஸ்டேக் தான். ஆமாமா உடனே என்னோட அசிஸ்டண்ட வேலையை விட்டு தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப கூவோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து கேக்குறாரு, ஆமா மிங் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப மிங் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் துபாயில இருந்தேன், 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்க மீட் பண்ணோம். ரீசெண்டா தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவளோட கையில இருக்கே அது டைமண்ட், அதுவும் இருக்கிறதுலே காஸ்ட்லியானது. அப்புறம் நான் நியூஸ்ல பார்த்தேன் ஏலியன்ஸ் கூட எல்லாம் பேசலாமாமே, உலகம் ரொம்ப வளர்ந்துருச்சுல அப்படின்னு சொல்லி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட கூவோட ஃப்ரெண்டும் அவளோட ஹஸ்பண்டும் சிரிக்கிறாங்க. அப்ப கூவோட ஃப்ரெண்டு சொல்றா, கூவும் நானும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். நான் என்னோட சேவிங்ஸ்ல பேக் எல்லாம் வாங்குவேன், அந்த பேக் எல்லாம் அவளே எடுத்துப்பா, திருப்பி கொடுக்கவே மாட்டா, ஏன்னா அது பிராண்டட் பேக் அப்படின்னு சொல்லி குத்தி காமிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டு கூ டென்ஷன் ஆகி அவளோட கையை வந்து டேபிள் அடிக்கிறா. அப்ப அவ கையில இருக்க டைமண்ட் ரிங்ல இருக்க டைமண்ட் எகிரி போய் அங்க சமைக்கிற இடத்துல போய் விழுந்து உருகி போகுது. என்னது இது டைமண்ட் உருகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது அது ஃபேக் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூக்கு அந்த இடத்துல அசிங்கமா போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு கூ வந்து எல்லாத்துக்குமே நீதான் காரணம், உன்னாலதான் நான் அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ மிங்க வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். உன்னை யாரும் உன் ஃப்ரெண்டு கிட்ட பொய்லாம் சொல்ல சொன்னா, தயவு செஞ்சு அழாத, பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி உனக்கு பசிக்குதா, ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இருந்தா கொஞ்சம் கூடு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கறா. வேர்க்கடலையோட தயிரையும் சேர்த்து சாப்பிட்டா ஃப்ரைடு சிக்கன் மாதிரியே இருக்கும், இந்தா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவளும் அதை சாப்பிட்டுட்டு ஆமா லைட்டா அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி உனக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் ரெடி பண்ணி தரேன், எனக்கு சாக்லேட் கேக் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறா. உடனே இவன் போயிட்டு பிரெட் எல்லாம் கட் பண்ணி காஃபி பவுடரோட பால் பவுடரை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சாக்லேட் கேக் மாதிரியே செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கூ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு பின்னாடி டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல ஒருத்தன் 200 மில்லியன் லாட்டரியில ஜெயிச்சிருக்கான். அதை பார்க்கும் போதுதான் இவங்களுக்கே தோணுது இதையே நாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையில 2018 இருக்க லைப்ரரிக்கு போயிட்டு 1999 அடுத்து வரப்போற லாட்டரியில எந்த நம்பர் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி அதோட டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு 1999 வந்து அந்த குறிப்பிட்ட நம்பரை இவங்க எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம பணக்காரங்களாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க, ஒன்னா சேர்ந்து சுத்துறாங்க, ஜாலியா விளையாடுறாங்க. அந்த லாட்டரி ரிசல்ட் வர வரைக்கும் என்ஜாய் பண்றாங்க. கூலாம் வந்து அவளோட காலகட்டத்துல என்னென்னலாம் பண்ண முடியாதோ அது எல்லாத்தையும் மிங்கோட காலகட்டத்துல வந்து பண்ணிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச காலம் போகுது. மிங்கும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாரு. தலையில வியரை மாட்டிக்கிட்டு அதுல பாக்குற படத்தோட கதாபாத்திரமாவே தன்னை இமேஜின் பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல வர ரொமான்டிக் படத்துக்கெல்லாம் மிங்கு தான் ஹீரோ, கூ தான் ஹீரோயின். அவளோட தலையை பிடிச்சி அப்படியே வருடி விட்டுட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே அங்க ஒர்க் பண்றவங்களோட மாப்பை பிடிச்சி வருடிக்கிட்டு இருக்காரு. இப்படியே இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. இவங்க எந்த அளவுக்கு சுத்துறாங்கன்னா எது 1999 எது 2018 கூட தெரியாத அளவுக்கு சுத்துறாங்க. இப்படியே 2 வருஷத்துக்கும் மாறி மாறி போயிட்டு எந்த வருஷத்துல நம்ம இருக்கோம்னு கூட தெரியாம அங்க ஒரு பார்ல உட்காந்துக்கிட்டு வைன் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பார்ல இருக்கவரு பில் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எவ்வளோன்னு கேட்டா 30,000 அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோ என்ன ஏமாத்திரியா, நாங்க இந்த வருஷம் ரிலீஸ் ஆன வைன் தான் குடிச்சோம், அது 200 ரூபாய் தான் வரும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க குடிச்சது 19 வருஷம் பழமையான வைன், 1999 வந்தது. ஆமா இது 1999 தானே, சரி பில்ல காட்டு அப்படின்னு கேட்டா ஐபேட் எடுத்து நீட்டுறான். அப்பதான் உங்களுக்கு தெரியுது இது 2018 அப்படின்னு சொல்லிட்டு. கூ உடனே எனக்கு இன்னொரு பாட்டில் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி கேக்குறா. மிங்க தடுக்க முயற்சி பண்றான். ஆனாலும் அவ ஆர்டர் பண்ணிட்டு கவலைப்படாத, நாளையில இருந்து நம்ம பணக்காரங்க, இப்போதைக்கு என்னோட பேக் ஐடி ப்ரூஃப்லாம் மட்டும் வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேர் கையும் பக்கத்துல இருக்கு. மிங்க வந்து கூவோட கைய தொடலான்னு வராரு. அப்ப இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கப்பிள்ஸ், அதுல அந்த பொண்ணை விட அந்த ஆளோட வயசு அதிகம் போல. அதுவும் இல்லாம அந்த ஆளு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கான். இத பார்த்த கூ வந்து எனக்கு இந்த வயசானவங்களே பிடிக்காது, அதுவும் இந்த ட்ரிங்க் பண்ணும்போது தொடரவங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே மிங் வந்து அவரோட கையை எட்ட எடுத்துடுறாரு. அப்போ மிங் வந்து சொல்றாரு, ஒருவேளை அவரு கை ஜோசியம் பாக்குறவரா இருக்கலாம், அதான் பொண்ணுங்க கையை பிடிச்சி என்ன ஏதுன்னு பாப்பாங்கல்ல. அப்படியா, சரி உனக்கு கை ஜோசியம் பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கூ வந்து அவளோட கையை நீட்டுறா. அப்பா இப்பயாவது கையை பிடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஆமாமா எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிங் வந்து அவளோட கையை பிடிக்கலான்னு போறாரு. என்ன பண்ற நீ, கை ஜோசியம் பாக்குறவங்க இப்படி கையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஐயோ சாரிப்பா எனக்கு அவ்வளவா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூ வந்து இவருக்கு பக்கத்துல வந்து நான் மேக்கப் இல்லைனா கூட அழகா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இவர் வந்து ஆமாமா நீ மேக்கப் இல்லைனா கூட
கூட செம்மையா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே அன்னைக்கு ராத்திரி போதையிலே இவங்க வீட்டுக்கு வராங்க. சோ இன்னைக்கு தான் லாட்டரியோட ரிசல்ட். இவங்களும் அங்க வந்துட்டு நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வின்னரையும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாட்டரி நம்பரை ஒண்ணு சொல்றாங்க. பார்த்தா இவங்க தான் அந்த லாட்டரி வின்னர், நம்ம பணக்காரங்களாயிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு இவங்களோட தலைலாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அந்த லாட்டரி டிக்கெட்ல இருந்த லாட்டரி நம்பர் தானாவே மறைஞ்சிடுது. அதை பார்த்து கு வந்து அங்கேயே அழுது ஒப்பாரி வைக்கிறா. இந்த கடுப்புலயே வீட்டுக்கு வந்துட்டு இவளோட டோரை ஓபன் பண்ணி 2018 அந்த பாருக்கு போறா. அத ராத்திரி குடிச்சிட்டு இவளோட பேக் ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, அங்க போயிட்டு உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன், இப்போதைக்கு அந்த பேக் ஐடி ப்ரூஃப்ல மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்றா. அந்த பேக்கை வாங்கினவன் ஒழுங்கா காசை கொண்டு வா, இல்லாட்டி நடுவுல வந்து இப்படி டார்ச்சர் பண்ணனா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவங்களுக்கும் வேற வழி இல்லாம அங்கிருந்து வந்துடுறாங்க. அப்போ மிங்கு வந்து என்னப்பா இதுக்கே இப்படி ஆயிட்ட, நம்ம பணம் சம்பாதிக்க வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், என் வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ வேஸ்ட் தண்டம். என்னப்பா தண்டம்லாம் சொல்ற, நான் சிரிச்சா அழகா இருக்கேன்லாம் சொன்னியே. ஆமா சொன்னேன், லாட்டரி ஜெயிச்சா நீ பணக்காரன், பணக்காரங்க சிரிக்கிறது மட்டும் தான் அழகா இருக்கும், நீ இப்போ ஏழை, நீ சிரிச்சா கேவலமா இருக்கு. இப்படிலாம் சொல்லாத, நான் கண்டிப்பா ரியல் எஸ்டேட்ல பெரிய ஆளாவேன். ஆமாமா பெரிய ஆளாவ, போடா லூசு, யார பார்த்து லூசுன்னு சொன்ன, நேத்து ராத்திரி நீ மேக்கப் இல்லைன்னா அழகா இருப்பேன்னு கேட்டல, இப்போ சொல்றேன் மேக்கப் இல்லைன்னா நீ பார்க்க ஆயா மாதிரியே இருப்ப, பொடி ஆயா, யார பார்த்து ஆயான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப கு பாக்குறா, அங்க இருக்க ஒரு பெரிய பில்டிங்ல 2018 சேர்ந்த மிங்கோட இன்டர்வியூ ஒண்ணு போயிட்டு இருக்கு. எல்லாரும் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. பாக்குறதுக்கு அவரு பணக்காரர் மாதிரி இருக்காரு. இது கு பார்த்துட்டு என்னடா இது 1999ல வேஸ்டா இருந்தவன் 2018ல பயங்கரமாயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ மிங் அங்கிருந்து போறாரு. கு பின்னாடியே வரா. அப்ப இவர் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ என் பின்னாடியே வர, நான் சிரிச்சாதான் கேவலமா இருக்கு, நான் ஒரு வேஸ்ட்லாம் சொன்னியே. ஐயோ அதெல்லாம் இல்லப்பா, பணக்காரங்க சிரிக்கிறது எப்பவுமே அழகா தான் இருக்கும், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வரா. நீ எதுக்கு வேணா சொல்லிக்கோ, 2018ல நான் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எப்படி பேசுறேன் அப்படின்றத பாக்கணும்னு சொல்லி அந்த பில்டிங் குள்ள போறாரு. அப்ப அங்க இருக்க 2 செக்யூரிட்டி, சார் உங்களை உள்ள அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. உடனே அவரு, யோ நான் தான்யா உள்ள அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்காருல்ல அவரோட பிரதர். குவும் சொல்றா, ஆமாமா இவரோட முகத்தை பாருங்க, 2 பேர் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கும். ஓ அப்படிங்களா, சாரி சார் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி மிங்க உள்ள அனுப்புறாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குவும் பின்னாடியே போறா. ஆனா இவ்வளவு அலோ பண்ண மாட்டாங்க. யோ நானும் அவரு கூட தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பாக்குறா. சார் இவங்க உங்க கூட வந்தவங்களா, அதெல்லாம் கிடையாது, நான் தனியா தான் வந்தேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி குவை கழட்டி விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறம் இவரு உள்ள போயிட்டு பாக்குறாரு. டைம் டிராவலோட ரூல்ஸ் என்ன, பாஸ்ட சேர்ந்தவங்க ஃபியூச்சரை சேர்ந்தவங்கள பார்க்க கூடாது. ஆனா இங்க பாஸ்ட சேர்ந்த மிங்கு ஃபியூச்சர்ல இருக்க மிங்க பாத்துறாரு. அதனால அந்த பில்டிங்ல இருக்க ஒரு சில இடம்லாம் இடிஞ்சு விழுது. அங்க இருக்கவங்க எல்லாம் உயிருக்கு பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. அப்ப பாஸ்ட சேர்ந்த மிங்க மேல ஒரு கண்ணாடி ஒண்ணு விழ வருது. இவர் அதை தடுக்கிறாரு. அப்ப இவர் கையில அடிபடுது. இதே அடி ஃபியூச்சரை சேர்ந்த மிங்கோட கையில ஒரு தழும்பா வருது. அப்போ ஃபியூச்சர் மிங்குக்கு பாஸ்ட் மிங்கு கு கூட பழகுன அந்த நினைவுகள்லாம் இவருக்கு ஒரு புது நினைவா ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தரை காமிச்சாங்க இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பெரிய பணக்காரர் அவரும் இருக்காரு. ஆக்சுவலா அந்த பணக்காரர் வேற யாரும் கிடையாது, ஃபியூச்சர் மிங்கு தான் அந்த பணக்காரர். அப்ப அவர் கேக்குறாரு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களை ஃபியூச்சருக்கு டைம் ஸ்பேஸை கிரியேட் பண்ண சொன்னா 1999க்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுவும் இல்லாம புதுசா என் கையில அடிப்பட்ட மாதிரி படுலாம் வந்திருக்கு, அப்புறம் நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க மாதிரி நினைவுகள்லாம் வருது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சார் ஆக்சுவலா உங்களோட பாஸ்ட் இப்ப ஏதோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு, அதோட நினைவுகள் தான் உங்களுக்கு இப்ப வந்திருக்கு, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா, கண்டிப்பா வரும், அவன் உங்களோட பாஸ்ட், நீங்க பாஸ்ட்ல என்ன பண்ணீங்களோ அதே தான் அவனும் பண்ணணும், இதுல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் நீங்க காணாம போயிடுவீங்க, நான் காணாம போயிடுவேன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு செலவு பண்ணி உங்களை இதை பண்ண வச்சனா அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்டோட மண்டையில தட்டுறாரு. அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, சார் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, உங்களோட பாஸ்ட அவரோட ஒரிஜினல் ஆர்பிட்ல சுத்த விடணும், இப்படி பண்ணா அவர் அவரோட வாழ்க்கையை வாழ்வாரு, அவர் அவரோட டிசிஷன் எடுப்பாரு, ஃபியூச்சர்ல உங்களை மாதிரியே பணக்காரரா மாறுவாரு, இதை தவிர வேற ஏதாவது பண்ணாருன்னா நீங்க காணாம போறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபியூச்சர் மிங்குக்கு இப்பதான் இதோட சீரியஸ்னஸே புரிய வருது, ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதே நேரத்துல பாஸ்ட் மிங்க காமிக்கிறாங்க. இவரோட கையில வந்து அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால கு வந்து அவரோட கைக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா. அப்போ மிங்க வந்து, பாத்தியா நான் ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன், இனிமே நீ என்ன மரியாதையா நடத்தணும், சும்மா சும்மா என்ன அடிக்க கூடாது, அப்பதான் நான் உன்னை என்னோட வைஃபா ஏத்துப்பேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, எதுக்காக என்னோட ஃபியூச்சரை சேர்ந்தவன் ஷி யூ அப்படின்னு சொல்லி பேரை மாத்தி வச்சிருக்கான், டேய் இது கூட புரியலையா அப்படின்னு சொல்லி தலையிலே ஒண்ணு போட்டுட்டு, பணக்காரங்களாம் அப்படிதான் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, உன்னோட வாழ்க்கையே மாறப்போது, பேரு மாறினதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கு சொல்லிட்டு இருக்கா. என்னதான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். இப்ப இவங்க லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களால ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா 2 பேருமே வேற வேற காலகட்டத்தை சேர்ந்தவங்க. 2018 சேர்ந்த கு வந்து 2018 சேர்ந்த அந்த பணக்கார மிங்க தான் கல்யாணம் பண்ண முடியும். அதே மாதிரி 1999 சேர்ந்த மிங்கு வந்து 1999 சேர்ந்த
சேர்ந்த அந்த சின்ன வயசு கு அவ வளர்ந்து பெரியவளா வரைக்கும் வெயிட் பண்ணி அவளை தான் கல்யாணம் பண்ண முடியும். இது எங்க போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில 2 பேருமே அவங்களோட வேலையை பாக்குறாங்க. கு வந்து அவ ஒர்க் பண்ற அந்த ஷோரூம்ல இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு 2018 சேர்ந்த அந்த பணக்கார மிங்கு வராரு. அவர் வந்து குவை பார்த்து இன்னைக்கு நைட் நம்ம டின்னருக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவளுக்கு சந்தோஷம், ஏன்னா எப்படியா இருந்தாலும் இவ 2018 சேர்ந்த அந்த மிங்க தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இப்போ அவரே வந்து நம்மளை கூப்பிடுறாரு, நம்மளை பத்தின எல்லா ஞாபகமும் வந்து நம்மளை தேடி வந்துட்டாரு போல, இனிமே நம்ம லைஃபே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாகறா. அன்னைக்கு நைட்டு டின்னருக்கும் போறாங்க. ஆனா இவன் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. இவர் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காரு, சிரிக்க கூட மாட்டுறாரு. இவளும் என்னென்னமோ பேசி பாக்குறா, ஆனா அவரு கண்டுக்க கூட மாட்டுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருகு, எனக்கு இருக்கிறது வெறும் மெமரிஸ் மட்டும்தான். நான் உன் கூட பழகவே இல்லை. என்னோட பாஸ்ட் தான் உன் கூட பழகிருக்கான். என்னை விட அவனுக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி கு கேட்கிறா. ஒண்ணுதான், ஆனா நீ அவன் கூட இருந்தனா நாங்க 2 பேரும் வேற வேறையா மாறிடுவோம். நான் எப்படி என்னோட பாஸ்ட்ல என்னோட தொழில போக்கஸ்டா இருந்து இப்போ பெரிய ஆளானோ அவனும் இப்போ அதை தான் பண்ணணும். இதுக்கு நடுவுல நீ குறுக்க வந்து லவ் கிவ்னு சொல்லி அவனோட ட்ராக்கை மாத்திட்டேன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன். அதனால உனக்கு என்ன வேணும், பணம் பொருள் எல்லாம் நான் உனக்கு தரேன். ஆனா என்னோட பாஸ்ட சேர்ந்தவன் கிட்ட மட்டும் பேசுறதை நிறுத்திட்டு அவனை விட்டு வெளியே வந்துரு. அவன் லைஃப்ல கொஞ்சம் போக்கஸ்ட் ஆகட்டும், அவனோட ட்ராக்ல போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப இவளோட வீட்டுக்கு போயிட்டு டிராப் பண்றாரு. அப்ப அந்த கார்ல ஒரு சாங் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இந்த சாங்கை பாஸ்ட் மிங்கும் இவளும் என்ஜாய் பண்ணி கேட்பாங்க. ஆனா இந்த மிங் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரோபோட் மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. இவளுக்கு உண்மையிலேயே இந்த ஃபியூச்சர் மிங்க சுத்தமா பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, பாஸ்ட் மிங்கு ஃபியூச்சர்ல பெரிய பணக்காரன் ஆகணும்னா நாம அவனை விட்டு தள்ளிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட வீட்டுக்கு வரா. இதே நேரத்துல வீட்டுல மிங்க காமிக்கிறாங்க. இவன் கூக்காக விதவிதமா சமைச்சு வச்சிருக்கான். அப்போ வெளியே ஏதோ ஒரு கார் வர சத்தம் கேக்குது. இவன் போயிட்டு அங்க இருக்க ஜன்னல் வழியா பாக்குறான். அப்போ வெளியில கூவை ஃபியூச்சரை சேர்ந்த மிங்கு தான் வந்து டிராப் பண்றாரு அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் கூ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் எட்டி பார்த்தேன், ஃபியூச்சரை சேர்ந்த மிங்கு தான் உன்னை டிராப் பண்ணிட்டு போனா. நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா மிங், உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்து என்னை தேடி வந்த ஃபியூச்சர்ல. அதுவும் இல்லாம நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போனோம், நல்லா சாப்பிட்டோம், நீ என்கிட்ட சூப்பரா பேசின அப்படின்னு சொல்லி பச்சையா புழுவுறாங்க. அப்போ மிங் வந்து எனக்கு தெரியும், நான் இப்போ இருக்கிற மாதிரி தான் ஃபியூச்சர்லயும் இருப்பேன். அப்படி ஏதாவது நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னா என்ன நானே கத்தி எடுத்து குத்திப்பேன். அட போதும் மிங், குழந்தை மாதிரி பேசாத. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. என்னோட வாழ்க்கை ஃபியூச்சர் மிங் கூட தான். ஸோ நான் ஃபியூச்சர் மிங் கூட போயிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறேன். நீயும் பாஸ்ட்லேயே இருந்து உன்னோட கோல்ல ஃபோக்கஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும். 19 வருஷம் கழிச்சு என்னை மீட் பண்ணி மேரேஜும் பண்ணு. நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. நாளைக்கே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவரால் தாங்க முடியல. என்னதான் ஃபியூச்சர்ல கோ கூட தான் வாழ போறதா இருந்தாலுமே இந்த கோவை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளை விட்டு போறாளே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாரு. அடுத்த நாள் காலையில அவங்களும் கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மிங்க கிட்ட கேட்கிறாங்க. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருச்சு. இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2018 அந்த டோரை ஓபன் பண்ணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ அந்த டோர் ஃபுல்லா க்ளோஸ் ஆகல. ஒரு கொடை வந்து தடுத்து அந்த டோர் கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மிங்கு நினைச்சா 2018க்கு போலாம். ஆனா இவரு போக மாட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இவ்வளவு நாள் கூட இருந்த கு இப்போ இவர் கூட இல்ல. வெளியே போன கூவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறா. கூவை பொறுத்த வரைக்கும் யாரு என்னெல்லாம் முக்கியம் கிடையாது, காசு இருந்தா அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தா. ஆனா மிங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவனோட கேரக்டர், அவன் பழகுற விதம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மிங்கு கூட வாழணும்னு ஆசை. பாஸ்ட்லயும் வாழ முடியல, ஃபியூச்சர்லயும் வாழ முடியலன்ற கஷ்டத்துல போறாங்க. இந்த ஃபியூச்சர் மிங்கும் இவனுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே தராரு. உனக்கு பிடிச்ச உன்னோட அப்பாவோட வீட்டையே உனக்கு வாங்கியாச்சு, நீ இங்கேயே தங்கிக்கலாம். இதை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணு, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செலவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குவோட ஆசையே இவளோட அப்பா வாழ்ந்த அந்த வீட்டுல வாழணும் அப்படின்ட்டு தான். இப்ப அந்த வீடே கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அவளோட மனசுல சந்தோஷம் இல்ல. ஏன்னா இவ கூட மிங் இல்ல. இதே சோகத்தோட அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுல உட்காந்து இருக்கா. அப்ப அந்த வீட்டுக்கு ஃபியூச்சர் மிங் வராரு. அவர் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு நம்மளோட பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்தது. நம்ம எங்கெல்லாம் சுத்தணும், எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ல. அதுவும் இல்லாம உனக்கு பிடிச்ச உன்னோட அப்பாவோட வீட்டையே உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க பாக்குறாங்க, என்ன இவன் பேசினதெல்லாம் பேசிட்டு திரும்ப வந்து பேசினதே பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்போ மிங்கோட பேண்ட் பாக்கெட் குள்ள இருந்து பிபிபின்னு சொல்லி பழைய நோக்கியா செல்போனோட சத்தம் வருது. இது பழைய நோக்கியா செல்போனோட சத்தமாச்சு, இது பாஸ்ட் மிங்க தானே வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்போ மிங்க போட்டிருக்க கோட்டுக்கு பின்னாடி பாதி கிழிச்ச ஒரு பிரைஸ் டேக் ஒன்று தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, வந்திருக்கிறது ஃபியூச்சர் மிங்க கிடையாது, பாஸ்ட் மிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கு போனதுக்கு அப்புறம் அந்த 2018 டோர் வந்து லைட்டா ஓபன்ல இருந்திருக்கும்ல. இவரும் வந்து குவை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் மிங் மாதிரி சீன் போட்டிருக்காரு. இப்ப இவங்க கண்ணெல்லாம் கலங்குது, அழுறாங்க. மிங்க இவங்க எவ்வளவு மிஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இங்க பாரு மிங், இப்ப எதுக்கு நீங்க வந்த? உன்னோட லைஃப் நீ வாழ வேண்டியதானே? எதுக்காக என்ன திரும்ப திரும்ப மீட் பண்ணி
பண்ணி சாகடிக்கிற. ஏய் என்னப்பா சாகடிக்கிறேன்லாம் சொல்ற? உன்னை ஒரு முறை பார்க்கணும் போல தோணுச்சு, அதுவும் இல்லாம டோர் வேற ஓப்பன்ல இருந்ததா, அதான் வந்தேன். வாயை மூடு. சரி வந்ததுதான் வந்த, எதுக்காக இந்த கண்ணாடியை போட்டுட்டு வந்த? இந்த கண்ணாடி உனக்கு செட்டே ஆகல, கன்றாவியா இருக்கு. ஏமா தாயே, அவனை மாதிரியே சீன் போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கெட்டப்பே போட்டேன். அதுவும் இல்லாம இனிமே நீ வாயை மூடு, அது இதுன்னு சொல்லி எல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா இப்போ நீ ஒரு ரிச்சான ஒருத்தனோட ஒய்ஃப், இனிமே நீ நல்ல வார்த்தையை மட்டும் தான் பேசி பழகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்ன, ஃபியூச்சர் மிங்கு கூட இவ வாழவே இல்லை. அவர் இவகிட்ட காசை கொடுத்து உன்னோட லைஃபை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவ சந்தோஷமாவே இல்லை. ஆனா இவ இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு, இங்க பாரு மிங், நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்றேன், அதே மாதிரி நீயும் உன்னோட வாழ்க்கையை போய் பாரு, இனிமே நீ இந்த ஃபியூச்சருக்கு வரவே கூடாது, புரியுதா? இன்னொரு முறை நீங்க வந்தனா அவ்வளவுதான், போய் உன்னோட லைஃபை பாரு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க. இவரும் இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்லாம வெளியே போயிட்டு பயங்கரமா அழுகுறாரு. அழுதுகிட்டே இங்க இருந்து போறாரு. இவரும் வீட்டுக்கு போயிட்டு அந்த 2018 டோரை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறாரு. இனிமே இவரு 2018க்கு போக முடியாது. இதே நேரத்துல 1999ல பாஸுக்கு தெரியாம ஒரு மேனேஜர் என்னென்ன திருட்டு வேலை பண்றாரு. அந்த மேனேஜர் அந்த பாஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. இதுல இந்த மேனேஜர் இந்த பாஸை போட்டு அடிச்சதுல அவரு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க சரக்கு பாட்டில எடுத்துட்டு வந்து இந்த பாஸோட வாயில ஊத்தி விடுறாரு. ஊத்தி விட்டுட்டு யாருக்கோ கால் பண்றாரு. யாருக்கு கால் பண்றாருன்னு பார்த்தா மிங்கு, அவனுக்கு தான் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இவர் இருக்கிற இடத்துக்கு உடனே கிளம்பி வர சொல்றாரு. மிங்கும் அந்த இடத்துக்கு கிளம்பி வரான். வந்து பார்த்தா அந்த மேனேஜர் பாஸ் வாயில சரக்கு ஊத்தி கார் டிக்கில போட்டு கொண்டு வந்திருக்கான். அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், இங்க பாருங்க, இங்கே இந்த பாஸை நம்ம காலி பண்றோம், ஒரு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட் மாதிரி ரெடி பண்றோம், எலும்பு கூட தேரக்கூடாது, இதுக்கு மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு நிறைய ஷேர்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். மிங்கோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், இந்த கொலைக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. அப்பதான் அந்த பாஸ் கார் கீழே இருக்க கீச்செயினை பாக்குறான். இந்த கீச்செயின் தான் கு எப்பவுமே அவளோட கையில வச்சிருப்பா. இந்த கீச்செயின் வந்து என்னோட அப்பாவோட கீச்செயின், அவரு ஞாபகமா இந்த கீச்செயின் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட சொல்லியிருப்பா. இந்த பாஸ் வேற யாரும் இல்ல, குவோட அப்பா தான். கு கூட சொல்லியிருப்பால, என்னோட அப்பா வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அவளோட அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆயிலாம் சாகல. அந்த டைம்ல இந்த மேனேஜரும் மிங்கும் சேர்ந்துதான் குவோட அப்பாவை கொண்டு இருப்பாங்க. அவரை கொண்டுட்ட பிறகு அந்த மேனேஜர் மிங்குக்கு நிறைய ஷேர்ஸை கொடுத்திருப்பான். அந்த ஷேர்ஸ் மூலமா மிங்குக்கு நிறைய பணம் வந்திருக்கும். அந்த பணத்தெல்லாம் நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் 2018ல மிங்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாறி இருப்பான். அப்போ குவோட அப்பாவை கொண்டுதான் நம்ம அவ்வளவு பெரிய பணக்காரனா மாறினோமா அப்படின்னு சொல்லி பாஸ்ட்ல இருக்க மிங்குக்கு புரிய வருது. அவளோட அப்பா இல்லாம அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா. இனிமே அவ லைஃப்ல கஷ்டப்படவே கூடாது, அவளோட வாழ்க்கையை மாத்தி ஆகணும், குவோட அப்பாவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. ஆனா இவர் அவரை காப்பாத்தினாருன்னா ஃபியூச்சரே மாறி போயிடும். இன்னாலும் பரவாயில்ல, நான் குவோட லைஃபை சந்தோஷமா மாத்தியே தீருவன்ட்டு அந்த பாஸை காப்பாத்துறதுக்கு அந்த மேனேஜர் கிட்ட சண்டை போடுறாரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த பாஸையும் காப்பாத்திடுறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது, மயக்கம் தெரிஞ்ச அந்த பாஸும் எழுந்திருக்கிறாரு. இப்போ குவோட அப்பா மிங்கு கிட்ட என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மிங்கு வந்து, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது எல்லாமே உங்க பொண்ணுக்காக தான் பண்ணேன், உங்க பொண்ணு நான் பத்திரமா பாத்துப்பேன், இன்னது என் பொண்ணு நல்லா பத்திரமா பாத்துப்பியா? டேய், அவளுக்கு 12 வயசு தான் ஆகுது, என்னடா பேசுற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஐயோ சார், நான் ஏதோ பொதுவா சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லி இவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. ஏன்னா 1999ல குவோட வயசு வெறும் 12 தான். எது எப்படியா இருந்தாலும் மிங் வந்து இப்ப பாஸ்ட்ல ஒரு சேஞ்சஸ் உருவாக்கிட்டாரு. குவோட அப்பா சாகல, இப்போ உயிரோட தான் இருக்காரு. இதனால 2018 ஃபியூச்சரே மாறுது. 2018 சேர்ந்த மிங் வந்து அங்க இருந்து மறைஞ்சு போறாரு. ரியாலிட்டியே சேஞ்ச் ஆகுது. ஏற்கனவே மெர்ஜாகி போயிருந்தது இன்னும் கொஞ்சம் மெர்ஜாக ஆரம்பிக்குது. எப்படின்னா ஃபியூச்சர் சேர்ந்த எல்லாரும் பாஸ்ட் கூட மெர்ஜாகி அப்புறம் காணாம போயிடுவாங்க. சோ இது நடந்துகிட்டு இருக்க இதே நேரத்துல 2018ல இருக்க கு இருக்கால, அவளை காமிக்கிறாங்க. பாஸ்ட் மிங்க கூட இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் கார்டெல்லாம் அங்கேயே வச்சுட்டு நம்ம வேலை செஞ்சு கூட பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே வரா. இவ வெளியே வரும்போது அந்த ரியாலிட்டி, அந்த ஃபியூச்சரே பாத்தீங்கன்னா பாஸ்ட் கூட மெர்ஜ் ஆகுது. அப்படி மெர்ஜ் ஆகிறதுனால பூக்களே இல்லாத இவளோட அப்பாவோட வீட்டுல பூக்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இவ அதை ஆச்சரியமா பாக்குறா. அதுவும் இல்லாம பாஸ்டும் ஃபியூச்சரும் மெர்ஜ் ஆகிறதுனால பாஸ்ட்ல இருக்கக்கூடிய இவளோட அப்பாவோட உருவம் இவ கண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலா இன்னைக்குதான் இவளோட அப்பாவோட இறந்த நாள். அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் தான் இவளுக்கு தெரிய வந்தது. ஆனா இங்க இவளோட அப்பா வீட்டுக்குள்ள வந்து சின்ன வயசு கு கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாரு. இது எல்லாமே இவ கண்ணுக்கு தெரியுது. அப்பதான் இவங்களுக்கு புரியுது, பாஸ்ட்ல மிங்க எல்லாத்தையுமே மாத்திட்டான், நம்மளோட அப்பாவை காப்பாத்திருக்கான், அதனாலதான் அவர் இப்போ உயிரோட இருக்காரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே மிங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடுறாங்க. அதே மாதிரிதான் மிங்கும் ஃபியூச்சர் அவரோட ரியாலிட்டி கூட மெர்ஜ் ஆகிறத புரிஞ்சுக்கிட்டு குவை தேடி ஓடி வராரு. ஒரு வழியா ரெண்டு பேரும் ரெண்டு ரியாலிட்டியும் மெர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல மீட் பண்றாங்க. அப்போ மிங்க பார்த்து கு அழுறாங்க. ஏய் அழாத, நான் எல்லாத்தையுமே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டேன், இனிமே நீ உன் அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இப்போ உனக்கு இங்க 12 வயசு,
உனக்காக நான் வெயிட் பண்றேன். உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனா எம்மா தாயே, நான் உன்னை மீட் பண்ணும்போது தயவு செஞ்சு என்ன அடிச்சிடாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கூவும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே மிங்கு பக்கத்துல வரும்போது கூ மறைஞ்சு போறாங்க. கூ மட்டும் இல்ல, அந்த மொத்த ஃபியூச்சரே மறைஞ்சு போகுது. இப்போ 1999 வாழ்ந்துட்டு இருக்க மிங்கு அவர் அப்படியே அவரோட லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாரு. பல வருஷங்கள் போகுது. திடீர்னு ஒரு நாள் தற்செயலா கூவை மீட் பண்றாரு. சின்ன பொண்ணா இருந்த கூ இப்போ பெரிய பொண்ணு ஆயிட்டா. இது தாண்டா கரெக்டான டைம் அவளை உஷார் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல போறாரு. அவளும் ஏதோ தெரிஞ்ச மாதிரியே பக்கத்துல வரா. ஆஹா, நம்மள ஞாபகம் இருக்கு போல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல போகும்போது கூ இவரோட மெயின் பாயிண்ட்ல எட்டி உதச்சி, யாரா நீ அப்படின்னு சொல்லி கையில இருக்க பிரெட்டை வச்சு மிரட்டுறா. ஐயோ கடவுளே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டா போல இருக்கு. ஏங்க, நான் ஒன்னும் உங்களை உத்து பாக்கலங்க, எதுக்குங்க என்ன இப்படி உதச்சிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் இப்படி இன்னசென்ட்டா பேசுறத பார்த்துட்டு கூ அவங்களுக்கும் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியும் பழகுன மாதிரியும் தோண ஆரம்பிக்குது. அப்படியே இந்த படமும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் முதல்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கூக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாட்டியும் மிங்குக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான படத்தோட உங்களை பார்க்கறேன்.